வணக்கம் மக்களே. போன தடவை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாமல் போயிட்டு, ஆனால் எங்கள் டீம் ஜெயிச்சிச்சு. இந்த தடவை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். லைவ் இல்லை, வீடியோ. ஏன்னா இதான் கன்வீனியண்ட்டாக இருக்கு எனக்கு. விளங்காமல் போகிறது மொதல் பாயிண்ட்டு அங்கே போயிட்டு. கன்னியாகுமரி விசஸ் தூத்துக்குடி. ஒன் லவ். எத்தனை லவ் இருந்தாலும் பாய் பையில ஒரு லவ் தான் வாய் கூசாமல் சொல்லுவாங்க. ஒன் லவ். பால் இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. அஜய் அடிச்சு பால் வெளியே போயிட்டு. யோ நாட் லேண்டிங் தானே? இல்லை அஜய் அவங்க மேலே போட்டு பால் நாட் லேண்டிங் போனால் நமக்கு தான் பாயிண்ட்டு. எடா இது வாங்க நம்ம போய் ஊர் சுத்தோம். கேமரா தெளிவாக இருக்கான்னு பாருங்க. இந்த மறுபடியும் ஒரு கொலாய் சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ கன்னியாகுமரி டீம் சர்வீஸ் போட போகிறாங்க. கன்னியாகுமரி சர்வீஸ் சீக்கிரம் 2 லவ் முடிங்க. யோ எப்படி முட்டை பப்ஸ் மூஞ்சி. பாலை காணாத காரணத்தினால் பால் வந்துட்டு போடுங்கடா சர்வீஸு. டூ லவ். என்ன பால் உருண்டு போகுது. மாரி கணேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. வெல் பிளே அஜய். இதே மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த மேட்சும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வீஸ் ஃபார் தூத்துக்குடி. 1-2. சுப்பையா சர்வீஸ். சுப்பையா சர்வீஸ் போட்டிருக்காரு. நெட்ல அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி அணியினர். மாரி கணேஷ் இப்போ டச் வைக்க போறாரு. கரெக்டாக பேக் ரோக்கு போயிட்டனால மாரி கணேஷ் இப்போ அடிச்சிருவாரு. வா வெல் மாரி கணேஷ். கன்னியாகுமரி அணியினர் திருப்பி அடிக்கிறாங்க. வேற மாதிரி B1 நல்லா பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் பால் கன்னியாகுமரி அணியினர் சைடில் வந்துட்டு கன்னியாகுமரி அணியினர் அடித்த பால் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு. கன்னியாகுமரி அணியினர் அடித்த பால் தூத்துக்குடி அணியினர் கையில் பட்டு வெளியே போய்விட்டு. கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பால் வெளியே போயிட்டு. கன்னியாகுமரி அணியினர் சர்வீஸ். வாவ் வெல் சர்வீஸ். இப்பெல்லாம் உருண்டு போற சர்வீஸை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்குது. மாரி கணேஷ் நெட்ல அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டச்சா. பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. நழுவுற மீனை வள்ளுக்கட்டாயமாக கொண்டு போய் கையில் கொடுத்த மாதிரி இருக்குது இந்த பாயிண்ட். வெல் பிளே வெல் பிளே. ஷார்ட் லைன் போன சர்வீஸை யாருமே பிடிக்கவில்லை. ஏன்னா ஷார்ட் லைனை பிடிச்ச எந்த பயனும் இல்லை.
மாரி கணேஷ் ஃப்ரண்ட் ரோ வர போகிறாரு. மாரி கணேஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாரி கணேஷ் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு அப்படிங்கிற அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து கணக்கிடக்கூடியது ஒரு முக்கியமானது. கன்னியாகுமரி சர்வீஸ் போடுறாங்க. சர்வீஸ் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். போடுங்க. வாவ், வேற மாதிரி அஜய் வந்திருக்காரு. வாவ், சூப்பர். கன்னியாகுமரி ஏன்னா மாரி கணேஷ் மேலே பட்டு நாட் லேண்டிங் போனனால பாயிண்ட். ஆமாம், மாரி கணேஷ் நெட்டோட தான் பட்டுச்சா, ஆனால் அவன் மேலே பட்ட மாதிரி தான் தும்முன்னு கெடுச்சு. ஆனால் நெட்டில் பட்ட மாதிரி தெரியல, மாரி கணேஷ் மேலே பட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மாரி கணேஷ் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். நெட்டு மேலே பட்ட மாதிரியே தெரியாத அளவுக்கு அவர் மேலே பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய பலனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரைட், இப்போ அடுத்து மறுபடியும் கன்னியாகுமரி சர்வீஸ். சூப்பர். அஜயின் தந்திரமான ஆட்டத்தின் மூலம் ஒரு புள்ளிகள் தூத்துக்குடி அணியினருக்கு கிடைத்திருக்கிறது. நான் தான். ஆமா, அப்படி கிடையாது. இப்ப ஏன்னா அவங்க மேட்சை தான் வளைச்சு கவர் பண்ணிட்டு இருக்கு. எங்க மேட்ச் எல்லாம் எடுக்க வேண்டியதுடா. இப்போ இவங்க விளையாடாம இருந்தாங்கன்னா அவங்க மேட்ச் வந்து கவர் பண்ணுவேன். எல்லார் மேட்சுமே நான் கவர் பண்ணுவேன். ரெண்டு சைடும் மேட்ச் நடந்துட்டு இருக்கனால கவர் பண்ண முடியல. கன்னியாகுமரி ஏமாத்தா. சரி, கன்னியாகுமரி நல்ல அணியினர். நீ ஏன் உள்ள விளையாட வேண்டியதானே? நீ அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. பார்க்காத இரண்டு புது முகங்களை இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ மறுபடியும் தூத்துக்குடி அணியினர் சைட்லேருந்து அஜய் சர்வீஸ். பால் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. மின்னல் வேகத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே போயிடுச்சு வந்த ஸ்பீட்லேயே பால். அதான் கன்னியாகுமரி அணியினோட ஸ்பெஷல். எதிராளிக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காம வந்தா ஈஸா பாயிண்ட் அடிச்சலாம் அப்படிங்கிறதுக்கு கன்னியாகுமரி டீம் ஒரு புது எக்ஸாம்பிள். பாருங்க, ஊதியாச்சு போடுங்க. விசில் ஊதுங்க சீக்கிரம். சர்வீஸ்காரர் நின்றுட்டு இருக்காருல. போட்டு விடுங்கய்யா. இதை முதல்ல சொல்லியிருந்தா நானே உதிப்பேன்ல. வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. அஜய் ஒரு வணக்கம் சொல்லுங்க வீடியோக்கு. வழங்காம போகக்கூடாது. பாயிண்ட் தூத்துக்குடியா? ஆமா, அங்கே மேலே பட்டு தானே போச்சு. இல்லை, எப்போ பார்த்தாலும் கன்னியாகுமரி கன்னியாகுமரின்றீங்க. தூத்துக்குடி பாயிண்ட் எடுத்தா என்ன ஆசை? ஹரிஹரசுதன் சர்வீஸ். அஜய் இதை தக்க வைப்பாரா? டச்சு ரோல் மாதிரி இருந்துச்சு, ட்ரிட் நிற்கிடுச்சு. நான் அதை பார்க்கலடா, என்ன சொல்லிடுறாங்கடா. நம்ம வீடியோ மட்டும் எடுத்தோமா, ஏதாவது கமெண்ட்ரி கொடுத்தோமா, அப்படியே போயிடணும். மக்களே மக்களே மக்களே, இப்போ பாயிண்ட் யாருக்கு உள்ள அப்படிங்கிறது போய் கொண்டிருக்கிறது. இப்போ யாருக்கு பாயிண்ட்? பாயிண்ட் போட பேப்பர் இல்லையா?
லைவ் போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க, வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. என்ன தான் பண்ண சொல்கிறீங்க ஒன்றும் தெரியல. அஜய் யாருக்கு பாயிண்ட்டு? இவன் வாய் திறக்காமல் இருக்கும்போதே தெரியும்னா கன்னியாகுமரிக்கு தான் பாயிண்ட். 7-4. பிடிச்சோன்னே அடிங்க. சூப்பர். அப்பா வேற மாதிரி கன்னியாகுமரி அணின்னு ஒரு ட்ரிக்காக விளாடுறாங்கயா. அந்த ட்ரிக்கு தூத்துக்குடி அணின்னுட்ட இல்லை சொல்ல. ஆடா நம்ம திரும்ப நம்மளே போக சொல்ல சண்டைக்கு வந்துடுவாங்க. அதான் இப்போ யாரை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வேற லோலு. இப்படிங்களாம் பாயிண்ட் விட்டால் தான் எங்களுக்கு பாயிண்ட் எடுங்க, இல்லை கிடைக்காது. மக்களே தூத்துக்குடி அணியினர் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பார்த்த சாரதி சர்வீஸில் இருக்காரு. இவருடைய சர்வீஸ் கேட்ரிக் சர்வீஸ் போனதான் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். இந்த தடவை போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ யார் அடிக்கிறா? பேக் ரோவுக்கு போகுமான்னு பார்த்தாங்க, ஆனால் பேக் ரோவுக்கு வந்துருச்சு. பேக் ரோவை விட்டு ஃப்ரண்ட் ரோவுக்கு வந்துட்டு அடிங்க அடிங்க. ஷார்ட் லைன். பார்த்த சாரதிக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுங்க. 2வது சர்வீஸ் போட போறாரு. இவருடைய சர்வீஸ் ஹேட்ரிக் சர்வீஸை தொடுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹரிடெக் தமிழ். நான் தான் உங்கள் ஹரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தூத்துக்குடி விசஸ் கன்னியாகுமரி. ஆனால் பாயிண்ட் எத்தனை வாயில் நுழைய மாட்டேங்குது, ஏன்னா தெரிஞ்சால் தானே வாயில் வரும். நம்ம வாய் வச்ச நேரத்தை பாரு. பார்த்து சாரி சர்வீஸ் கிடையாது. இன்னும் வாய் வச்சாலே அவ்வளோதான். நீ கன்னியாகுமரி பூந்து பேசினா கன்னியாகுமரி தோற்றுருவாங்க. 9-6. கன்னியாகுமரி கரெக்டாக அவங்க லெவலில் பாயிண்ட் கொடுக்குறாங்க. வேண்டாம். மார்கனே சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஒரு வெல் பிளேயர். மார்கனே சர்வீஸ் கட் ஆகும். மார்கனே சர்வீஸ் போடுங்க. மெதுவாக போடுறீங்க. அருண் பாண்டி கையில் பால் மாட்டிருக்கு. அது ஜவராஜுக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஐயோ, நான் பார்த்து விசில் வர மாட்டேங்க. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு. அதான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஒரே தூத்துக்குடியை பேசினா தூத்துக்குடியிலேருந்து இங்கே பாயிண்ட் போகுது. அதனால தான் இங்கே வந்து பேசலான் இருக்கேன். இப்போ தூத்துக்குடி சைட்லேருந்து ஜவராஜ் சர்வீஸ் போட போகிறாரு. சர்வீஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாவ், வேற மாதிரி. சற்று விலகி நிற்பது நல்லது இந்த பாலை பொறுத்தவரை. வாவ், வேற மாதிரி. ஓபி ஜிஜி, குட் கேம் பிளே. அஜய் அமுக்கியிருக்காரு. எந்திரிங்க. சூப்பர் 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 சூப்பர். வேற லெவல் ஃபீல்டிங். வேற மாதிரி வெறித்தனம். மாரி கணேசன் இங்கே வேற லெவல். உங்களுக்கு நாங்களும் சளைச்சவர்கள் இல்லடா என்று கன்னியாகுமரி பாயிண்ட் அடிச்சுட்டாங்கடா. நீங்க மட்டும்தான் விழுந்து பிடிப்பீங்களா? நாங்களும் விழுந்து பிடிப்போம் சொல்லி புள்ளியை தட்டி சென்றனர் கன்னியாகுமரி அணியினர். வெல் பிளே, வெல் பிளே. இதே மாதிரி போயிட்டே இருந்தா கன்னியாகுமரி அணியினர் இமயத்தோட சிகரத்தை தொட்டுருவாங்க. 4 வார்த்தை நல்லா பேசணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ உங்க சைட்ல இருந்து ஒரு சர்வீஸ் போகுது. போடுங்க. மார்கனேஸ் காதுல 4 ராணுவ ரகசியத்தை சொல்றாரு. ஓ நோ 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 நோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கு.
வேற மாதிரி வெல் ஃபீல்டிங். மாரியனேஸும் வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று வெறித்தனமான ஃபீல்டிங். ஆனா அந்த பால் வெளியே போகல. ஆனா அந்த பால் வெளியே போகல. போன தடவை விட்டா என்னடா, இந்த தடவை பிடிப்போண்டா. தூத்துக்குடி அணியினர் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. வேற மாதிரி வெற்றி யாருக்கும் நிரந்தரமல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறனர் தூத்துக்குடி அணியினர். குத்துற பால் இங்கே ஓடி வரணும். மாரியனேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாலுக்காக. வெயிட்டிங்லேயே வெறியாகுதுடா அப்படிங்கிற மாதிரி. வேற மாதிரி கன்னியாகுமரி அடித்த பாலை பிடிக்க முடியாமல் பால் வெளியே சென்றது. அஜய் பால் எடுத்துட்டு வந்து கன்னியாகுமரி அணியினர் கையிலே கொடுக்குறாரு. ஏதோ ரீசன் இருக்கு உள்ள. அது அந்த பாலுக்கு தான் தெரியும். கன்னியாகுமரி அணியினர் சர்வீஸ் போடுறாங்க. அஜய் கேப் கொடுக்காம அடிக்கணும். அஜய் யோசிப்பதற்கே டைம் கொடுக்க கூடாது. கன்னியாகுமரி அணியிடம் இருக்கும் ஒரே ப்ளஸ் என்னன்னா, யோசிக்கிறக்கே அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அடிச்சிருவாங்க. அதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே. அந்த வேகமும் அந்த விவேகமும் தூத்துக்குடி அணியினரிடம் சற்று குறைவாக உள்ளது. இல்லை என்று சொல்லக்கூடாது, சற்று குறைவாக உள்ளது. சர்வீஸ் மெதுவாக போகுது. கரெக்டாக சுப்பையோட கவுண்டர்ல போய் உட்காந்து பால். ஐயோ மாரியனேஸ் ஒரு வெறியில தான் ஆண்டுட்டு இருக்காரு. போடுங்க அஜய். பிடிச்ச செகண்ட்ல அடி அஜய். கேப் கொடுக்காத அவங்களுக்கு யோசிக்க. கன்னியாகுமரி அணியிடமிருந்து பால் கிளம்பி விட்டது. மறுபடியும் சுப்பையா கைக்கே போகுது. சுப்பையாவுக்கு இந்த பாலுக்கு ஏதோ ராசி இருக்கும். வேற மாதிரி கன்னியாகுமரி அணியினரின் அந்த ராஜ தந்திரத்தை பிடித்து விட்டார் தூத்துக்குடி அணியினர். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. 9-12 தான். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடி அணியினர். சம்பவம். ஆமா ஓ நோ. பால் கோட்டுக்குள்ளே நொண்டி விளாண்டு நெட்ல பட்டுட்டியா? வெறித்தனமான வேற லெவல் மேட்ச். சைட் சேஞ்ச் நடந்திருக்குது. மாரியனேஸ் அணியினருக்கு இந்த இடம் கை கொடுத்த மாதிரி கன்னியாகுமரி அணியினருக்கு மறுபடியும் அந்த இடம் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்க வாருங்கள். இவர் தான் ரெஃப்ரி. இவர் சவுண்டு தான் எங்கனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவரை பார்த்துக்கோங்க. வீடியோ கல்லை தள்ளி விட்டுருங்க. கல் வச்சுக்கோங்க. 13-9. சர்வீஸ் போடுங்க. இந்த தடவை மாரியனேஸ் தான் சர்வீஸ் போட போறாரு. அவர் கை எப்படின்னு பார்ப்போம். யாரையா போட போறீங்க? இப்போ நான் போடுறேன்டா ஒரு சர்வீஸு. சர்வீஸ் போடுறதுக்காக கன்னியாகுமரி அணியினர்லேருந்து வராங்க. போடுங்க. லைவ்ல வீடியோ எடுத்தா யூடியூப்ல போடுறேன். லைவ் போட்டால் அவனும் பார்க்க முடியும். ஆமாம், இது யூடியூப்ல போட்டுறேன். சூப்பராக அடிக்கியா? நல்லா அடிக்கடி. யோ சும்மா இருங்க. வீடியோவில் வந்துடும் போது சவுண்டு
சைடில் கம்மி பண்ணி அவங்க தான். இந்த ஒரு வேலை மாதிரி கிடையாது. வேலை முடிஞ்சிட்டு நான் ஃபோன்லேயே பேசி எல்லாம் முடிச்சிட்டேன். சரி. இவங்களை தூக்கிட்டு போய் நான் என்ன கேட்டேன். அதான் ஃபோன் பண்ணால் வரலன்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஒரு அப்பா தெரிஞ்சார், அவர் தான் வெள்ளத்தான் வைக்கணும். சரி. இவங்க வந்து டம்மி. சரி. மெயின் ஹீரோ அவர் தான். சரி. அதனால் அவர் நான் ஒரு மணிக்கு வந்தோன்னு போகணும். ரைட்டு. இவங்க வச்சுட்டு நின்று கரெக்டு தான். அதுக்கு தாத்தா அடிச்சாச்சு. ஏதாவது தாத்தா கூப்பிட்டு போனீங்களா? தம்பி தம்பி இங்கே வா. ஏன் தாத்தாக்கு இந்த எடுத்து அங்கே சுற்றிட்டோம். வீடியோ கட் பண்ணியா? திருநெல்வேலியே எடுப்பான். திருநெல்வேலி ஏன் எடுக்க விட மாட்டாங்க? திருநெல்வேலி எதுக்கு எடுக்கலான்னு கேட்காரு. அந்த மேட்ச் இன்னும் ரெண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம்.
அது கீழே வந்து நம்மள எடுத்து என்னது அது மேல என்ன இதெல்லாம் எடுத்து போடாமல என்னல செய்வீங்க? தீப்பெட்டி இல்லையே, ஆனா இப்ப தீப்பெட்டி இருக்காது எங்கேயும். அதுக்கடுத்து அடுத்த வாட்டி நம்ம எல்லாரும் வருவோம் பாத்தீங்களா? லைட்டர் இருக்கா? லைட்டர் வச்சு எடுக்கலாம். அதான் புதுசா எனக்கு குட்டிலே காலைல குட்டி மாறி இருக்கு. பெட்டியில குட்டி இருக்கு. இங்கே ஒரு மேட்ச் முடிய போகுதுங்க. எத்தனை பாயிண்ட்? ரெண்டும் எத்தனை பாயிண்ட் தெரியலையே. அது ஆகிட்டு தான் தெரியும். நான் இந்த ஆட்டக்காட்டில் பேசிக்கிறேன். போட்டு
2 பேரும் விஷயம் மாறினசு உருட்டி விடுற வேற லெவலில் சம்பவம். பொறுமை கடலிலும் பெரிது. பாயிண்ட் ஒரு பால தூக்கிட்டாரு. இந்த வாரம் சித்திரக்கண்ணா இருங்க. கன்னியாகுமரி அணியினர் மட்டன் ரோடு